ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் ஏர்டெல்லில் எப்படி பேலன்ஸ் செக் பண்ணுறது, ஆமாங்க, நெட் பேலன்ஸும் சரி இல்லை மெயின் பேலன்ஸும் சரி நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தாலும் சரி இல்லை கீபேட், அதாவது ஒரு பட்டன் ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, நாம் எப்படி வந்து பேலன்ஸ் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்க போகலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்கன்னா, இது மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் ரெகுலராக வருதுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஸ் வரும். சரிங்களா? சரி, வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கவங்க உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் பண்ணி ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னே உங்கள் மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணுறாப்புல இருக்குது. நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி அதுவே எடுத்துக்கு ஆட்டோமேட்டிக் லாகின் ஆகிக்கு. அடுத்தது உங்கள் லொக்கேஷன், உங்கள் கான்டாக்ட் டீட்டெயிலு, அப்புறம் உங்கள் ஸ்டோரேஜில் ஆக்சஸ் பண்ண கேட்கு. நீங்கள் எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துங்க. ஆமாங்க, இது வந்து ஆண்ட்ராய்டு வச்சுருக்கோம் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு. ஆமாங்க, நம்ம அதுக்கு இப்போ எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்து லொக்கேஷன் கேட்குது, அப்புறம் எல்லாமே கேட்குது. நீங்கள் அலோவ் கொடுத்துங்க. கொடுத்து போட்டு இப்போ பாருங்கள், உங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி வந்துருவா. இதுதான் ஏஃபோர் இன்டர்ஃபேஸ். இதில் பாருங்கள் உங்கள் டேட்டா இருக்கும் பாருங்கள். ஆமாங்க, எத்தனை டேட்டா இருக்குன்னு சொல்லி இருக்குது முன்னாடி. அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஆமாங்க, இப்போ பார்த்துங்க. நான் இப்போ அந்த பேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணணும்னு பாருங்கள், இது எவ்வளோ ஜிபி இருக்குது, எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் டேட்டா பேக் எப்போ முடியுதுன்னு இருக்குது. கீழே பாருங்கள் எவ்வளோ அன்லிமிட்டெட் கால்னு இருக்குது. சப்போஸ் நீங்கள் பேலன்ஸ் போட்டிருந்தா நீங்கள் பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு சொல்லி காட்டு. அதாவது டாக் டைம் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அது எவ்வளோ வச்சுருக்கேன்னு சொல்லி கூட காட்டு. நான் எக்ஸ்ட்ரா ஒரு பேக் போட்டிருக்கேன், அதுவும் கூட 3.3 ஜிபி இருக்குன்னு சொல்லி இருக்குது. ப்ளஸ் ஒரு 600 MB, மொத்தம் 3.9 MB இன்றைக்கி நான் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி வந்து நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தால் நீங்கள் வந்து இப்படி செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் கீபேட் மொபைல் தான் வச்சுருக்கேன் ப்ரோ, நான் எப்படி பேலன்ஸ் செக் பண்ணுறது அப்படின்னா, அது கூட இல்லைங்க. உங்கள் மொபைலில் ஃபோன் பண்ணுற அந்த டயல் பேட் எடுத்துங்க. அதில் *121*1 எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னு அடுத்து கால் பண்ணுங்கள். கால் பண்ணோன்னு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் ஓகே கொடுத்தோடனே அடுத்தது நீங்கள் பேலன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா 2 ரீப்ளேவாக பண்ண சொல்லுது. நீங்கள் ரீப்ளேக்கு மறுபடியும் 2 அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டாக் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே கீபேட் மொபைலுக்கு காட்டிடுங்க. சரிங்களா? நீங்கள் இந்த வேவில் தான் வந்து உங்கள் மொபைலில் பேலன்ஸ் செக் பண்ண முடியுங்க. ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலும் சரி இல்லை கீபேட் யூஸராக இருந்தாலும் சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்கன்னா, இது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனல் ரெகுலராக வருதுங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.